ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம வந்து இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் கிட்ஸ் ஸ்பெஷல் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஃப்ளேவர்ஃபுல் பாப்கார்ன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது. நம்ம இன்றைக்கி 4 ஃப்ளேவர்ஸில் பாப்கார்ன் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பட்டர் பாப்கார்ன், இன்னொன்று டொமேட்டோ மின்ட் பாப்கார்ன், கார்லிக் பாப்கார்ன், அப்புறம் ஸ்பைசி மசாலா பாப்கார்ன். ஸோ இது வந்து நம்ம வந்து வீட்லேயே இந்த பவுடர்ஸ்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். இது எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதுக்கு நாங்கள் செப்பரேட்டாக வீடியோ போடுவோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த 4 பாப்கார்ன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். சரி, வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ஃபேவரட் பாப்கார்ன் வந்து மாலில் அல்லது சினிமா தேட்டரில் தான் கிடைக்கும். அங்கே வாங்கினா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதே இது நம்ம வீட்டில் குட்டீஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணால் ரொம்ப கம்மியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது வந்து நம்ம ஆர்கானிக்காக வீட்டிலையே இந்த பொடியெல்லாம் நம்ம தயாரிச்சிருக்கோம். அதனால நம்ம ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஆர்கானிக் மெட்டீரியலாகவும் இருக்கும். உங்களுக்கு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இதை வந்து நம்ம வெளியே வாங்குற அந்த இது பேக்கெட்டில் இருக்கிற பாப்கார்னில் எல்லா கெமிக்கல்ஸு, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாமே கலந்துருக்கும். அதனால இந்த மாதிரி வாங்கி நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறதா ரொம்ப நல்லது. மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், டொமேட்டோ பவுடர், கார்லிக் பவுடர், புதினா பவுடர், பட்டர், கொஞ்சம் எண்ணெய். இந்த மாதிரி அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா குக்கர் கூட எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பும் மஞ்சத்தூளும் இதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா பாப்கார்னில் நல்லா அது பிடிக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு இந்த கார்ன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய போட்டோம் அப்படின்னா நம்ம பாத்திரத்தில் கொள்ளாது, அது பாப் ஆகி வரும்போது. அதனால் இந்த அளவு மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு லைட்டாக அந்த மாதிரி கிண்டி விடுங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா லைட்டாக சூடாகணும். சூடாகி அந்த லைட்டாக பாப் ஆகிற அந்த சமயத்தில் மூடணும். ஸோ இப்போ நம்ம மூடிக்கலாம். லைட்டாக ஒன்று தெறிக்க ஆரம்பிச்சிருக்கு. பாப் ஆகிற சத்தம் கேட்குது பாருங்க. இப்போ சத்தம் நின்னோன்னு நம்ம திறந்து பார்க்கணும். இப்போ வந்து எல்லா பாப்கார்னும் நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிட்டோம். இப்படி ஃப்ளேவர்ஸ் வந்து எப்படி கலக்கலான்றதை பார்ப்போம். இப்போ நம்ம பாப்கார்னை வறுத்து வச்சுட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பட்டர் பாப்கார்ன் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் நீங்கள் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம ஆல்ரெடி பண்ண பாப்கார்னை அதில் சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த பாப்கார்னில் வந்து மஞ்சத்தூள், உப்பெல்லாம் போட்டிருக்கனால வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை. சின்ன பசங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் காரம் இல்லாமல் ப்ளெயினாக விரும்புவாங்க. அவங்களுக்காக இது. ஸோ கொஞ்ச நேரம் இந்த மாதிரி டாஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம். இதை இப்போ நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், பட்டர் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இப்போது வந்து மசாலா பாப்கார்ன் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். அதே மாதிரி பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சிவப்பு மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வந்து உப்பு மஞ்சளும் இருக்கிறனால இதுவே போதும். இப்போ பாப்கார்னை போட்டுட்டு 2 பெரட்டிட்டு நம்ம எடுத்துடலாம். மசாலா பாப்கார்ன் ரெடி. அடுத்து டொமேட்டோ பாப்கார்ன். அதுக்கும் கொஞ்சோண்டு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டரில் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கம்மியாக. அதுக்கப்புறம் டொமேட்டோ பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து மின்ட் பவுடரும் சேர்த்தா நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால் மின்ட் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பவுடர்லாம் வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயும் கிடைக்கும், அப்புறம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். ஸோ நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ வந்து அதில் பாப்கார்ன் போட்டுடலாம். அதே மாதிரியே ஒரு 2 நிமிஷம் நம்ம ஃபுல்லாக படுற அளவுக்கு பரட்டி வச்சுட்டு நம்ம எடுத்துட வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு டொமேட்டோ பாப்கார்னும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சப்போஸ் இந்த பாப்கார்னில் உங்களுக்கு ஃப்ளேவர் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம இந்த மாதிரி வறுத்துட்டு கூட மேலாப்பில் கூட அந்த பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். பட் ஃபஸ்ட்டு நம்ம பட்டரில் போட்டு எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மேலே கூட நீங்கள் ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கார்லிக் பாப்கார்ன் எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கும் இந்த மாதிரி பட்டர் எடுத்து போட்டுக்கோங்க. இதில் வந்து கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கார்லிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் உங்களுக்கு அந்த ஸ்பைசினஸ் வேணாம் அப்படின்னா சேர்த்துக்க தேவையில்லை. அடுத்து வந்து பாப்கார்னும் போட்டுக்கோங்க. சீக்கிரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா அடியில் கருகிடும். garlic popcorn ready.
சுவையான பாப்கார்ன் 4 ஃப்ளேவர்லேயும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும்.